வளர்ச்சியடைந்த பாரதத்தின் புதிய தொழில்நுட்ப மையங்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தின் சனந்தில் 5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மைக்ரான் செமிகண்டக்டர் ஆலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ATMP எனப்படும் புதிய வசதியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதில் செமிகண்டக்டர் உதிரி பாகங்கள் ஒருங்கிணைப்பு, பரிசோதனை மற்றும் பேக்கிங் வசதிகள் ஒருங்கே இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய பிரதமர் மைக்ரான் செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் என தெரிவித்தார். கடந்த நூற்றாண்டு கச்சா எண்ணெயால் நினைவு கூறப்பட்டது என்றால் இந்த நூற்றாண்டை மைக்ரோசிப்கள் நினைவுகூரும் என்று குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவுக்கான அடையாளமாக இந்த நிகழ்ச்சி திகழ்வதுடன் குறிப்பாக மைக்ரோசிப்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகளில் உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதுகாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆலை தொடங்கியதிலிருந்து வர்த்தக உற்பத்தி வரையிலான அதிவேக முன்னேற்றம், செமிகண்டக்டர் துறையில் சாதனை படைக்க இந்தியா தயாராக இருக்கிறது என்ற செய்தியை உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மின்னணுவியல் மற்றும் வாகன உற்பத்தி துறையில் அதிகரித்து வரும் தேவைக்கேற்ப உற்பத்தியை அதிகரிக்கும் மைக்ரான் நிறுவனத்தின் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். साथियों, अभी तक सेमिकॉन इंडिया प्रोग्राम के तहत कुल 10 प्रोजेक्ट्स को मंजूरी दी जा चुकी है. इनमें से माइक्रोन के अलावा 3 और प्रोजेक्ट भी बहुत जल्द प्रोडक्शन शुरू करने वाले हैं. और हम जो सेमीकंडक्टर इकोसिस्टम बना रहे हैं वो किसी एक रीजन तक सीमित नहीं है, ये पैन इंडिया है. यानी विकसित भारत के नए टेक हब्स देश के हर हिस्से में विकसित किए जा रहे हैं. यहां साणंद के अलावा धौलेरा में भी बहुत बड़े स्तर पर काम चल रहा है. कुछ दिन पहले ही उत्तर प्रदेश के नोएडा में भी नई फैसिलिटी पर काम शुरू हुआ है. असम, उड़ीसा और पंजाब में भी सेमीकंडक्टर यूनिट पर काम चल रहा है. साथियों, आज पूरी दुनिया के इन्वेस्टर्स के लिए भारत का एक ही मैसेज है, इंडिया इज रेडी.